அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, நேர்வழிப்பற்ற கூட்டம் என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் நிறைய குழப்பங்கள் உருவாகும் என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் எப்படி குர்ஆன் ஹதீஸை நீங்கள் அணுக வேண்டும் என்பதற்கான அந்த வழிகாட்டலும் குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதை சரியாக புரியாதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்க்குறோம், நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சில மக்கள் குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய மனம் போன போக்கில் விளங்கி கொண்டு அதுதான் மார்க்கம் என்பதைப் போல மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, மார்க்கம் தெளிவானது. மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஹதீஸில் மிக தெளிவாக சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சதஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாஸி வ ஸபஈன மில்லா, என் சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியுன்னு சொல்கிறாங்க. யூத நசராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தாங்க. ஏன் சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்த வாஹிதா, எல்லா கூட்டங்களும் நரகத்துக்கு போகும் ஒரே கூட்டத்தை தவிரன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்ற ஒரே கூட்டத்தை தவிர எல்லா கூட்டம் நரகத்துக்கு போகும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த நேர்வழி பெற்ற ஒரு கூட்டம் என்னன்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களாகிய நீங்களும் எதன் மீது உள்ளோமோ அந்த வழியை பின்பற்றி வரக்கூடிய மக்கள் தான் நேர்வழி பெற்ற ஒரு கூட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அப்போ சஹாபாக்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கே இணைத்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸு மார்க்கத்தின் மூலாதாரம். குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் மூலாதாரமாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ் என்று ரசூலுல்லாஹ் இங்கே சுருக்கி கொள்ளலை. ஏன்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் தான் நேர்வழிக்கான வரையறை, அதுதான் நேர்வழிப்பட்ட கூட்டத்தினுடைய அடையாளம்னு சொல்லியிருந்தாங்கன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் எல்லா வழிகட்ட கூட்டங்களும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. அப்போ எல்லாமே சரின்னு வந்துடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி நீங்கள் அணுக வேண்டும் என்பதற்கான முழுமையான வழிகாட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நானும் என் தோழர்களாகிய நீங்களும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நான் அப்படின்னு சொன்னால் அதில் சுன்னாங்கிறது இடம்பெற்றது. சுன்னால குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எல்லாமே அங்கே வந்துடுது. வஹி அனைத்துமே ரசூலுல்லாஹ்வோடு அங்கே சுருக்கப்படுகிறது. அப்போ நான் சொன்னால் சுன்னா, வா ஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள்னு சொன்னால் அது ஜமாஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, தனிப்பட்ட சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்போ சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை எடுத்து கொண்டு அவங்களுக்கு சேர்த்தாங்க, அந்த அடிப்படையில் நீங்கள் மார்க்கத்தை அணுகுங்க, விளங்குங்க அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, நேர்வழிப்பட்ட கூட்டத்துக்கான அடையாளத்தை அறிஞர் பெருமக்கள் இந்த பேரை எடுக்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் பேர் இந்த ஹதீஸை வச்சு தான் எடுக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நானும் என் தோழர்களுங்கிறாங்க. நான் சொன்னால் சுன்னா, தோழர்கள்னா பன்மை ஜமாஅத்து. அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அப்படிங்கிற பெயரை நேர்வழி பெற்ற கூட்டத்திற்கான அடையாள பெயராக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பேரை கொண்டு வராங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் காலத்தில் இது மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு எல்லாருமே சுய விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பேரை சொல்லி நேர்வழிக்கான அடையாளத்தை சொன்னாங்களா இல்லையா, அதை வைத்து தான் சஹாபாக்களுக்கு பின்னால் இமாம்கள் காலத்தில் அந்த குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நேர்வழி பெற்ற கூட்டத்தை அடையாளம் காணுவதற்காக இந்த வசனத்தை சஹாபாக்கள் இப்படி விளங்கவில்லை, இந்த ஹதீஸை சஹாபாக்கள் இப்படி விளங்கவில்லை என்று சொல்லி அந்த நேர்வழிப்பட்ட கூட்டத்திற்கான அடையாள பெயராக இமாம்கள் அதை வைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பன்மாதவர்கள் நேர்வழி பெற்ற கூட்டம் என்பது தெளிவாக ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் சஹாபாக்களை தாண்டி மார்க்கத்தை நாம விளங்கிட முடியாது. சில ஹதீஸ் இருக்கும், சில வசனங்கள் இருக்கும், அதற்கு தெளிவான விளக்கங்கள் சில நேரங்களில் முழுமையாக சொல்லப்படாமல் இருக்கும். அதை சஹாபாக்கு நடைமுறையை வச்சு தான் நம்ம புரிய முடியும். நிறைய உதாரணம் நம்ம சொல்லலாம். இது உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தொழுகையில் ஒழு செய்கிறோம், முகத்தை கழுவுகிறோம், வாய் குப்பளிக்கிறோம். முகத்தை கழுவுவதும் வாய் குப்பளிப்பதும் ஒரே தரமானு சொன்னால் ஒரே தரம் கிடையாது. ஏன்னு சொன்னால் முகத்தை கழுவாமல் விட்டோம்னு சொன்னால் ஒழு என்பது கூடாது, முகத்தை வாய் குப்பளிக்காமல் விட்டோம்னு சொன்னால் ஒழு அங்கே கூடிக்கொள்ளும், ஆனால் குறையுடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்லையோ குர்ஆன்லையோ தெளிவாக இல்லை. அப்போ எப்படி நம்ம பிரித்து நம்ம புரியணும்னு சொன்னால் அப்படித்தான் சஹாபாக்கள் இமாம்கள் என்ன வாழையாக அப்படித்தான் அது புரியப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த இதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த விஷயத்தை புரிகிறோம். அதே போல் தொழுகைக்குள்ளே வாங்க, தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில காரியங்களை செய்தால் சஜிதா சஹூ செய்ய சொன்னாங்க, மறதிக்கான 2 சஜிதா செய்ய சொன்னாங்க. சில காரியத்தை செஞ்சேன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மீட்ட சொன்னாங்க. அதில் எல்லாமே நம்ம ஹதீஸில் பார்க்க முடியாது.
சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து செய்தால் என்ன செய்யணும் அப்படின்னு ஹதீஸில் கிடையாது. இப்போ உதாரணமாக ருக்குடைய தஸ்பீஹை விட்டாச்சு, அதில் 2 சஜிதாவுக்கு பகரமாக 1 சஜிதா மட்டும் தான் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு என்று ஹதீஸில் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எதை, அதாவது சஜிதாவை விட்டால் என்ன செய்யணும், அதே போல் வந்து ருக்குடைய சஜிதாவுடைய அந்த ஓதக்கூடிய தஸ்பீஹை விட்டால் என்ன செய்யணும், அது எந்த இடத்துல வைக்கணும் என்று அது நடைமுறையாக சஹாபாக்கள் இமாம்கள் வாழையாக நமக்கு சொல்லப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ சஹாபாக்கள் இமாம்கள் இல்லாமல் எல்லாத்தையும் விளங்க முடியாது. இன்றைக்கி தொழுகையில் வந்து சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறோமா இல்லையா தௌஹீத்வாதிகள், இந்த சத்தம் போட்டு ஆமீன் சொல்லக்கூடிய காரியம் வந்து ஹதீஸில் நேரடியாக இருக்குதா? நிச்சயமாக கிடையாது. ஒரு வாதம் வைப்பாங்க, குர்ஆன் ஹதீஸில் தான் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதே, குர்ஆன் வசனத்தை ஹதீஸ் விளக்கிருச்சு, அப்போ எதுக்கு வந்து சஹாபாக்கள் தேவை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம நன்கு புரிய வேண்டும். சில நேரங்களில் நமக்கு தெளிவாக இருக்காது. எப்படி வந்து நம்ம அதாவது ஒழு செய்யக்கூடிய விஷயத்தில், தொழுகையினுடைய விஷயத்தில், எல்லா விஷயத்துக்கும் தெளிவாக நமக்கு ஹதீஸில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க முடியாதோ, ஒவ்வொன்றாக பார்க்க முடியாதோ, அதே போல தான் சில விஷயங்களை செய்ய முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. அப்போ சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறோமா இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு சொல்லுங்கன்னு எந்த ஹதீஸுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் ஆமீன் சொன்னால் ஆமீன் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் பின்பற்றி தொழக்கூடியவங்க எல்லா சமயத்திலும் மௌனமாகத்தான் சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இதை மட்டும் எப்படி நம்ம சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் நடைமுறையை பார்க்குறோம். சஹாபாக்கள் அப்படி தான் செஞ்சாங்கன்னு தெளிவாக ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட இணைச்சு சொல்லப்படலை என்றாலும் கூட சஹாபாக்கள் அப்படி தான் செஞ்சாங்கன்னு இருக்கும் பொழுது, சஹாபாக்கள் யாரும் அதில் முரண்படலைன்னு இருக்கும் பொழுது அதுதான் ரசூலுல்லாஹ் காமிச்ச வழி நம்ம எடுக்க முடியும். அதுக்கு மாற்றமாக ஒன்று நம்ம கொண்டு வர முடியாது. இந்த அடிப்படை நம்ம புரியணும். நபிசாஸ் என்ன சொன்னாங்க, நானும் என் தோழர்கள்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்கமாக சொல்லிட மாட்டாங்க. அப்படி சொன்ன சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை தடுத்துருவாங்க. நம்ம நிறைய செய்தி நம்ம பார்க்குறோம். சஹாபாக்கள் வந்து மார்க்கத்தின் பேரால் எதாவது சொல்லிட்டாங்கன்னா மற்ற சஹாபாக்களை தடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து ஹஜ்ஜை தனியாக பண்ணுங்கள், உம்ராவை தனியாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து உமர் ரலியல்லாஹுடைய மகனார் வந்து ரசூலுல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து செய்வதற்கு அனுமதி கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் அவர்களை என்ன பண்ணாங்க, தந்தை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. நிறைய நம்ம சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு சமயத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சஹாபாக்கள் மத்தியில் வந்து முத்ஆன்னு சொல்லக்கூடிய திருமண முறையை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அபூபக்கர் சொல்லலையே உமர் ரலியல்லாஹு சொல்லலையேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க. யூஷிக அன் துனஸ்ஸுல அலைக்கும் ஹிஜாரத்தும் மினஸ் ஸமா, உங்கள் மீது வானத்தில் இருந்து கல்மழையை பொழிந்து அல்லாஹ் உங்களை அழிக்கக்கூடும் ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நான் முன்வைக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக நீங்கள் மற்றவங்களுடைய சொல்ல வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லப்பட்டால் உடனடியாக கடுமையாக தடுத்தாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு சுயமான விளக்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரியணும். அப்போ வந்து சஹாபாக்களை ஒதுக்கிட்டோன்னு சொன்னால் மார்க்கத்தில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், இப்படி மூடலாக உள்ள சில நேரங்களில் நம்முடைய சுய கருத்தை சொல்ல வேண்டி வரும். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் வந்து ஒரு ஹதீஸ வசனங்களை 2 விதமாக 3 விதமாக பல விதமாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் வந்து எல்லாருடைய விளக்கம் சரின்னு சொல்ல முடியுமா? அப்போ சஹாபாக்களை வச்சு தான் மார்க்கத்தினுடைய அந்த குர்ஆன் ஹதீஸுடைய முழுமையான விளக்கத்தை நம்ம புரிய முடியும். இதில் ஒரு கேள்வி வைப்பாங்க, சஹாபாக்கள் மத்தியில் முரண்பாடு வரலையா அப்படின்ட்டு. சஹாபாக்கள் மத்தியில் முரண்பாடு வந்ததுன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா அதில் எது 2 கருத்தில் எது சரி அதை தான் நம்ம எடுக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு எது நெருக்கமானதோ அது 2ல் எதை எடுத்துக்கலாம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாரும் முரண்படாமல் சொன்ன விஷயமே இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு மாற்றமாக செல்லவே கூடாது. சஹாபாக்கள் மத்தியில் முரண்படாமல் ஒரே கருத்தில் இருந்தாங்களா, அப்போ 2வது புதுசாக ஒன்று உருவாக்கக்கூடாது. முரண்பட்டு 2க்கு ஆதாரத்தை வைத்து 2 விதமாக விளங்கினாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த 2ல் ஏதாவது ஒன்றை தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர 3வது அங்கே சொல்ல முடியாது. அன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி வந்து சஹாபாக்கள் ஒன்றுபட்ட சொன்ன கருத்துக்கு மாற்றமாக ஹதீஸில் எங்களுக்கு இப்படி இல்லை, ஹதீஸில் எங்களுக்கு இப்படி விளங்கலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய கருத்தை அங்கே முன்வைத்து ஹதீஸில் இருப்பதை போல சித்தரித்து என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் இப்படி தான் இருக்குது என்பதை போல சொல்லி சஹாபாக்கள் அனைவரும் இது வரைக்கும் வந்து எந்த அறிஞர் பெருமக்களும் முரண்படாமல் சொன்ன அந்த கருத்தை அதை விட்டுவிட்டு இவங்க சுயமான கருத்தை சொல்கிறாங்க. அப்போ மார்க்கத்தின் பெயரால் சுய கருத்தை திணித்தா அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால்,
அங்கே வந்து நேர்வழி பெற்ற கூட்டத்தை தவிர உள்ள எல்லா கூட்டமும் சுய கருத்தை வைத்து மார்க்கத்தை விளங்குவார்கள். எனவே தான் அவங்க வழிகட்டு போவாங்க, நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து மார்க்கத்தினுடைய சரியான கருத்துக்களை புரிவதற்கு சஹாபாக்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா சஹாபாக்களை பார்க்கணுமா, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது, ஆதாரம் தேவையே. சஹாபாக்களை பார்ப்பதற்கு என்ன ஆதாரம் அப்படிலாம் கேட்பாங்க. சஹாபாக்களை பார்ப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஆனாலும் கூட இங்கே சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தனி ஆதாரம் தேவையான சொன்னால் ஆதாரமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஹதீஸில் குரானில் நமக்கு நேரடியாக விளக்கம் கிடைக்காட்டி அடுத்து ஹதீஸு குரான வசனத்தை வைத்து நம்ம ஆளுக்கு ஒன்று விளங்குறோம். இதில் எது சரியானது நம்ம பார்ப்பதற்காக யாரை தான் பார்க்கணும்? சஹாபாக்களை தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் தான் ரசூலா காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தான் அந்த வசனம் எப்படி இறக்கி ஏறப்பட்டது, எந்த காரணத்தை முன்னிட்டு சொல்லப்பட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நாம விளங்கினா எப்படி வந்துடும்? சுயமாக சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டு விடும். பன்மந்தவர்களே, சஹாபாக்களை வைத்து தான் மார்க்கத்தினுடைய அந்த சரியான குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அஹ்லு சுன்னா ஜமாத்துன பேரில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் காலத்தில் இல்லாத பொல்லாத அமல்களை செய்கிறாங்க, பிதஅத்தான அமல்கள் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஓதுறது, 12 நாட்கள் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து மௌலிது ஓதுறது, நிறைய பராத் இரவு, மிஅராஜ் இரவுன்னு சொல்லி அங்கே வந்து விமர்சையாக அங்கே செய்கிறது. இது சஹாபாக்கள் செய்யலை, அப்போ மார்க்கம் இல்லை. அதை வந்து மார்க்கத்தை வந்து இது மார்க்கமாக இல்லை என்று முடிவு செய்வதற்கு சஹாபாக்களை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அதே போல் இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ் என்ற பேரில் நவீன தவீத்வாதிகள் சில என்ன செய்கிறாங்க, சில பேர் சுய கருத்தை சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் இப்படி சொல்லலை, அப்போ மார்க்கம் இல்லை என்று நம்ம இலவாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ மார்க்கத்தை இலகுவாக புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களை வைத்து தான் நம்ம மார்க்கத்தை புரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம சுய கருத்தையே மார்க்கத்தின் பேரால் புகுத்த வேண்டி வந்துடும். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கிறது. எனவே அதை விட்டு நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட நேர்வழியான அந்த கூட்டத்தை புரிந்து உண்மையான குர்ஆன் ஹதீஸை முழுமையாக பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.